மன்னிச்சிருங்க நண்பர்களே. அதாவது ஒரு பெரிய இழுத்து போன ஒரு கேப்புக்கு அப்புறமா நாங்க வந்திருக்கோம். கரெக்ட் தான். சின்ன சின்ன பர்சனல் கமிட்மெண்ட்ஸ் வந்துருச்சு எல்லாருக்குமே. அடுத்தடுத்து இது நடந்தனால எங்க யாராலையுமே வர முடியல. கொஞ்சம் ஹெல்டப் ஆயிட்டோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமும் சரி, யூடியூபும் சரி வந்து ஒரு பெரிய லேக் வந்த மாதிரி எங்களுக்கே ஃபீல் ஆச்சு. அந்த ஸ்குவாடுக்கு அப்புறமா நாங்க வந்து எந்த ஒரு வீடியோவே போட முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டோம். சோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காது. தொடர்ந்து வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். சோ எங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஆன எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் நீங்க யாரும் வருத்தப்பட வேணாம். சோ கண்டிப்பா நாங்க திரும்ப இன்னும் வீடியோஸ் கொடுப்போம். இன்னும் நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கு. சோ வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு எம்எஸ்ஜி கிரிக்கெட் வித் மர்ஃபி சுனபன லோக்கல் ஊன். என்ன சன்பா, ஆரம்பிப்போமா? 11 பேர் கிடைச்சாச்சு. டீம் ரெடி. மேட்ச் ஸ்டார்ட். ஏசியா கப்னு ஒரு ஈவெண்ட் வந்துச்சு. வந்ததுதான் வந்துச்சு. என்ன மாதிரியான ஒரு ஈவெண்ட் அப்படிங்கிற மாதிரியே, அதாவது ஒரு ஒரு எக்ஸைட்மெண்ட்டே வரமாட்டேங்குது சோனா. உண்மையாவே சொல்ல போனாங்க சோனான் கூன் நீங்க பாத்தீங்கன்னா என்ன காரணம் கேட்டேன்னா, இது எப்படி தெரியுமா இருக்கு? எல்லா டீமும் சேர்ந்து ஒரு டீம் கூட போட்டி போடுறதுக்காக வந்திருக்கிற மாதிரி இருக்கு இந்த கப்பை. கிட்டத்தட்ட இந்தியா வந்து ஒரு ஸ்ட்ராங் ஃபேவரட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் போது, மத்த டீம்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு, அதாவது ஆப்கானிஸ்தான், ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் இந்த மாதிரி டீம்களை தவிர்த்து மத்த எல்லா டீம்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய க்ரூம் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேஜ் தான் இருக்கு. பட் நம்ம இதெல்லாம் வந்து ரொம்ப ஏர்லி ப்ரெடிக்ஷன் தான். திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் செட் ஆன் ஃபயர் அப்படிங்கிற மாதிரி என்னவே நடக்கலாம். திடீர்னு பார்த்தோன்னா நைட்டு தூங்கும் போது கனவு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் வந்து ஏசியா கப்பை ஜெயிக்கிற மாதிரி எல்லாம் கனவு வருது. சோ அந்த மாதிரியான புது புது ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இந்த கப்ல இருக்குமா, இல்ல உப்பு சப்பு இல்லாம இதுவும் பார்த்தோன்னா ரொம்ப சாதாரணமா ஒரு கப்பா போய் முடிஞ்சிருமா அப்படிங்கிறது தெரியல. நிறைய வந்து மத்த டீம்ஸ்குள்ள சில, அதாவது பாகிஸ்தான் இந்த மாதிரி டீமுக்குள்ள சின்ன சின்ன குழப்பங்கள். அதே மாதிரி எல்லா டீம்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கப் அடிக்கணுங்கிற மாதிரியான ஒரு இது, ஒரு வேர்ல்ட் கப் T20 வேர்ல்ட் கப் வரப்போகுது 2026ல. அதுக்கு முன்னாடியான ஒரு முன்னோட்ட மாதிரியான ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஸ்டார்ட் இருக்க போகுது இந்த ஏசியா கப் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நம்ம ஃபர்ஸ்ட் மேட்சஸ் தான் பார்த்தோம். ஆப்கானிஸ்தான் ஆடினாங்க ஹாங்காங்கோட. அந்த மேட்சும் பார்த்தோன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப இதா போச்சு. ஆனா இந்தியா வர்சஸ் யுஏஇ மேட்ச் வந்து பார்த்தோன்னா எங்க நடந்துச்சு, எப்போ முடிஞ்சிச்சுங்கிற மாதிரி தெரியல. ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. அதாவது இந்தியாவுக்கு வந்து அது ஒரு வார்ம் அப் அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை கன்சிடர் பண்ணிக்க முடியாது. காரணம் என்னன்னு கேட்டோம்னா, ரொம்ப ஒன் சைடா தெரிஞ்சது. ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப பட்டமா இது ஒன் சைடட் கேம் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சது. அதே மாதிரி இதுல வந்து நம்ம ரொம்ப டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள், இந்த ரிவ்யூ இதெல்லாம் போறதுக்கு இந்த மேட்சோட ரிவ்யூ பத்தி நம்ம பேசுறதை விட, இந்த மேட்ச்ல நம்ம இந்தியா போன பிளேயிங் லெவனை பத்தி நம்ம ஹெவியா டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் பிளேயிங் லெவன் சொல்லலாம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தா நிறைய வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம சொன்ன பிளேயிங் லெவன் வந்திருந்தாலும் கூட அதுல வந்து பார்த்தோம்னா நிறைய வந்து சேஞ்சஸ், மேபி துபாய் பிச்சுக்கு ஏத்த மாதிரி இவங்க மாத்திருக்காங்க அப்படின்னு சொன்னா கூட நிறைய சேஞ்சஸ் அதுல வந்திருக்கு. அதெல்லாம் பத்தி நம்ம வந்து டீடைலா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து இதை வந்து எங்கிருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, நம்ம கருன்னு கருப்பா ஒரு பேக்ரவுண்ட்ல இருக்கக்கூடிய நம்ம சூனா பானா கிட்ட கேட்கிறேன். பாவம் லேப்டாப் இங்க ஒரு ஒரு வேலைப்பாடு காரணமா அவனுடைய ஸ்கிரீன் வந்து கொஞ்சம் இதா இருக்கு. ஸோ நண்பர்களே மன்னிச்சிருங்க. அவருக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுத்தீங்கன்னா திங்கட்கிழமைக்கு பல பல பலன்னு எல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்துருவாரு. சோ கொஞ்சம் இதா இருக்கறனால அவரால் பண்ண முடியல. அவர் அவர் என்ன பேசுறாருங்கிறது வாய்ஸ் சிங்கை மட்டும் வச்சு நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் கோ நீயும் சொல்லு. சோ ஓகே. ஃபர்ஸ்ட் இந்த பிளேயிங் லெவனை பத்தி நம்ம பேசணும். ஏன்னா வந்து இப்ப அடுத்த மேட்ச் நம்ம இது வந்து எப்படி போக போகுதுன்னு இந்த வீடியோ ஒரு ரிவ்யூ ப்ரிவ்யூ மாதிரி இல்லாம இப்ப இந்தியா versus பாகிஸ்தான் மேட்ச் தான் நம்ம மெயினா ஃபோக்கஸ் பண்ண போறோம். ஏன்னா வந்து ஆல் டிக்கெட் சோல்ட் அவுட். பிரமாதமான ஒரு எக்ஸைட்டிங் கான்டெஸ்ட். அதாவது இந்தியா versus பாகிஸ்தான் ஒரு காலத்துல சொன்னா அப்படியே வந்து பிபி ரைஸ் ஆகும், ஏறும். அப்படியே இது மாதிரி இருக்கும். அதாவது ஒரு போர்க்களத்தில் நிக்கிற மாதிரி இருக்கும். இப்பவே அது இருக்கு, எந்த டவுட்டும் கிடையாது. அப்படினாலும் கூட முதல்ல இருந்த பாகிஸ்தான் டீம் இப்ப இருக்கா? இப்ப வந்து இந்தியாவுக்கு அந்த காம்படிஷன் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. பட் நம்ம ரொம்ப குறைச்சவங்க மதிப்பிடக்கூடாது. ஏன்னா எனிதிங் கேன் ஹேப்பன் எனி டைம் அப்படிங்கறதுனால கிரிக்கெட் இஸ் ஃபன்னி கேம் அப்படிங்கிற மாதிரி என்ன வேணாலும் அன்சர்டினிட்டிஸ் நடக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்தியாவோட பிளேயிங் லெவன் பிஃபோர் கோயிங் டு த ப்ரிவியூ ஆஃப் இந்தியாஸ் பாகிஸ்தான். நம்ம அந்த இதுக்கும் போக மாதிரி இந்தியா பாகிஸ்தானுக்கு இதே பிளேயிங்ல வந்தா போக போறாங்களா, இல்ல வித்தியாசம் ஏதாவது பண்ணுவாங்களா, துபாய் பிச்சுக்கு தகுந்த மாதிரி தான் போகுதா, என்ன ஏதுங்கிறத சோனானி கொஞ்சம் தெளிவா சொல்லுப்பா. மர்ஃபி, ம். ஃபர்ஸ்ட் இந்தியா வர்சஸ் யுஏஇ. இந்தியாவுக்கு அதான் ஃபர்ஸ்ட் மேட்ச். கரெக்டா? மேட்ச் எப்ப ம். ஸ்டார்ட் ஆச்சுன்னு தெரியல, எப்ப முடிஞ்சதுன்னு தெரியல. அந்த அளவுக்கு மேட்ச் கண்ண மூடி கனதா இருக்கு. வாமா மின்னலு அப்படிங்கிற மாதிரி மேட்ச் முடிஞ்சது. அந்த ஸ்டார்ட் ஆனது தெரியல, முடிஞ்சது தெரியல. அந்த மாதிரி இருந்துச்சு. ம். பட் ஆனா ம். நம்ம ப்ரிவியூ சொல்லியிருந்தோம் கரெக்டா? ஸ்குவாட் ப்ரிவியூல சொல்லிட்டு இருக்கும்போது நம்மளோட பிளேயிங் லெவன் சொல்லியிருந்தோம் கரெக்டா? இந்தியா இந்த பிளே ம். 11 போனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதை தவிர்த்து இந்தியா வந்து நம்ம சொன்னதை தவிர்த்து எல்லாமே பண்ணாங்க. ஏன்னா நிறைய சேஞ்சஸ். ஏன்னா சஞ்சு சாம்சன் சஞ்சு சாம்சனை வந்து ம். நம்பர் பிளே ஆட வைக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் நாட் அ குட் திங். ஏன்னா கரியர் ம். ஃபுல்லா சஞ்சு சாம்சன் வந்து ஓப்பனிங் இல்லைன்னா ஒன் டவுன் அந்த இதுல ஆடி. ஏன்னா ஐபிஎல் கூட ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு ஒன் டவுன் தான் ஆடிட்டு இருக்காரு கரெக்டா? பட் ஆனா கரெக்ட். இந்தியா ம். டீம்ல நம்பர் பிளே இறக்கி விடுறாங்க. அது எப்படி ஒர்க் ம். அவுட் ஆகும்னு தெரியல. ஓகே. அதுக்கப்புறம் ம். ஹர்திக் பாண்டியாவோட பொசிஷன். ஹர்திக் பாண்டியா வந்து
தூபேவும் ஆட் பண்ணிருக்காங்க. எனக்கு அதான் ரொம்ப ரொம்ப சர்ப்ரைஸ்டு. தூபே ஆட் பண்ணாலும் ஹர்திக் பாண்டியோட பேட்டிங் பொசிஷன் இன்னும் கீழே போகிற மாதிரி எனக்கு தோணுது. ஆமா. அண்ட் அக்ஷர் பட்டேலோட பேட்டிங் பொட்டன்ஷியல் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். வேர்ல்டு கப்ல என்ன பண்ணாருன்னு. அவர் நம்பர் 8ல வர மாதிரி இருக்கு. நிறைய எனக்கு தெரிஞ்சு கொஸ்டின்ஸ் இருக்கு குணன் மர்ஃபி. நீ என்ன நினைக்கிற குண்? ஃபர்ஸ்ட் மர்ஃபி கிட்ட போவோம். நீ ஏன் ஃபர்ஸ்ட் சஞ்சு சாம்சன் நம்பர் 5ல ஆடுறது உனக்கு ஓகேவா? ஏன்னா பிகாஸ் இதே மாதிரி ருத்ராஜ் இருக்கான் பத்தியில, ருத்ராஜ் கைக்வாத் ஜிம்பாப்வே நம்பர் 4 ஓப்பனிங்ல இருந்து அப்படியே டிமோட் பண்ணி நம்பர் 4 ஆட வச்சாங்க. அதுக்கு சரியா பெர்ஃபார்ம் பண்ணலன்னு அவரை தூக்கிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இதே மாதிரி சஞ்சு சாம்சன் ஒழுங்கா சான்ஸ் கிடைச்சு பேட்டிங்ல பெர்ஃபார்ம் அவரையும் தூக்கிடுவாங்களோ. சஞ்சு சாம்சனுக்கு இதுக்கு பிளேஸ் மேல ரொம்ப கொஸ்டினா இருக்கோ அப்படிதான் நான் நினைக்கிறேன். இது எனக்கு சரிப்பட்டு வரல. ஏன்னா பிகாஸ் செகண்ட் மேட்ச் வந்து பாகிஸ்தான் நல்ல டீம், யுஏஇ விட நல்ல டீம். அவங்க கூட நல்ல பிளேயிங் லெவனோட ஆடினாதான் ஐ திங்க் இந்தியா வில் வின் தி ஐசிசி கப். இல்லைன்னா இந்த மாதிரி போனாங்கன்னா ஐ திங்க் கஷ்டம் தான் சொல்லுவேன். பட் ஆனா இந்தியாவோட பவுலிங் இஸ் ஸ்ட்ராங். கரெக்டா நீ சொன்னது ஒரு வேலிடான பாயிண்ட் தான். ஆக்சுவலி சஞ்சு சாம்சன் வந்து நம்பர் 5ல ஆடினது வந்து ரொம்ப ரொம்ப ரேர் தான். ஆடியிருக்காருன்னு தெரில, ஆடியிருக்காருன்னு எக்ஸாக்டாக தெரில. ஆனால் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அண்ட் நான் ஒன் டவுனில் தான் மோஸ்ட்லி ஆடியிருக்கேன். நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் அந்த பொசிஷன்ஸ் தான். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னு தெரில. இந்த அடுத்த வரப்போகிற அந்த பாகிஸ்தான் மேட்ச் வந்து க்ரூஷியல் மேட்ச்சு. ஸோ நல்ல டீமாக இருக்கும். ஸோ இந்த யுஏஇயோட ஆடினது வந்து ஓகே, அவங்க ஒன் சைடட் மேட்சஸ்னால பெருசாக தெரியல அவங்களுக்கு. ஆனால் இந்த பர்டிகுலர் இப்போ பாகிஸ்தான் மேட்ச் வரும்போது கண்டிப்பாக அவங்க பார்த்து தான் ஆகணும். ஏன்னா அந்த பர்டிகுலர் அந்த அவர் வந்து எப்படி அவங்க வந்து இந்த டீம் வந்து பிளேயிங் லெவன் எப்படி அவங்க இது பண்ணுவாங்க, இதில் வந்து ஏதாச்சும் மாற்றுவாங்களே. சிவன் டூபே எடுத்தோம்னா இப்போ ஹர்திக் பாண்டியா வந்து லாஸ்ட் டவுன் த ஆர்டரில் ஆடணும், ரொம்ப கஷ்டம் தான் அது. ஏன்னா அவர் முன்னாடி ஆடினா தான் அவருக்கு ஒரு இது இருக்கும், ரித்தம் இருக்கும். ஏன்னா 20 hours மேட்ச்சு. ஸோ முன்னாடி இறங்கினா தான் ஒரு அளவுக்காச்சும் அந்த ஃபார்ம் கிடைக்கும், அதை ஆட முடியும். லாஸ்ட்டில் வந்து அடிச்சுட்டு ஒரு இது இருக்காது. ஸோ இது ஒரு கொஸ்டின் மார்க் தான் இந்தியன் டீமுக்கு. வந்து எப்படி அவங்க ப்ரிடிக்டட் அந்த 11 வந்து இந்த பர்டிகுலர் பாகிஸ்தான் மேட்ச்க்கு எப்படி எடுக்க போகிறாங்கன்னு தெரில. ப்ராபப்ளி இதே பிளேயிங் லெவல் தான் இருக்கும் மோஸ்ட் ப்ராபப்ளி. அந்த வேணா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஒன்றா ஒருத்தர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம், இன்னொரு வாய்ப்பு இருக்கலாம் மேபி ப்ராபப்ளி. ஆர் இதே டீம் தான், இந்த யுஏஇ டீம் தான் மோஸ்ட்லி அதுக்கும் பாகிஸ்தானுக்கும் போவாங்கன்னு நினைக்கிறேன், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில். இதுதான். மர்ஃபி உங்ககிட்ட வர்றதுக்கு முன்னாடி கூன் ஒரு பாயிண்ட் சொன்னான். ஹர்திக் பாண்டியா வந்து இன்னும் டவுன் த ஆர்டர் வராரு, ஸோ அந்த பேட்டிங் எபிலிட்டி அந்த அளவுக்கு இல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னான். இன்னொன்னு நான் ஆட் பண்றேன். யுஏஇ மேட்ச்ல ஹர்திக் பாண்டியா ஃபர்ஸ்ட் ஓவர் தான் போட்டாரு, அதுக்கப்புறம் ஓவரே கொடுக்கல அவருக்கு. அது என்ன மெசேஜ் சொல்லுது? கரெக்ட். ஏன்னா இந்தியா வந்து ஒரே பிரைமரி பவுலர் வச்சு தான் போறாங்க. கரெக்டா? பும்ரா மட்டும் பிரைமரி, ஹர்திக் பாண்டியா செகண்டரி பவுலர், செகண்ட் ஃபாஸ்ட் பவுலர் மாதிரி, பவர் பிளேயர் மட்டும் பவர் பிளே டெத்ல போற மாதிரி. ஆனா நேத்து மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியாக்கு எக்ஸ்ட்ரா ஓவர் கொடுத்துருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஓவர் அடி வாங்கினாரு, இல்லன்னு சொல்லல, ஏன்னா நல்லா ஆடினாரு யுஏஇ பேட்ஸ்மேன். பட் இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாமோ? இப்போ வந்து ஹர்திக் பாண்டியோட எபிலிட்டியை வந்து இந்தியா ப்ராப்பரா யூஸ் பண்ண மாட்டேங்குதோன்னு எனக்கு ஃபீல் பண்றேன். ஏன்னா போக 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 ஹர்திக் பாண்டியா பேட்டிங் ஆர்டர் கம்மி. ஏன்னா நம்பர் 5 ஆடிட்டு இருந்தாரு, அதாவது நம்பர் 6 கொண்டு வந்தாங்க, இப்ப நம்பர் 7 வந்துட்டாரு. அது எங்க போவாருன்னு எனக்கு டீம் விட்டு தூக்கிடுவாங்களா அந்த அளவுக்கு எனக்கு இருக்கு. ஆமா, இதெல்லாம் சொல்லு. உன்னோட இதை சொல்லு. இது ஓகேவா? இல்ல சஞ்சு சாம்சன் விஜய் சர்மா கொண்டு வரலாமா? ஏன்னா விஜய் சர்மா ஆர்சிபி கிளிச்சரா தான் ஆடிட்டு இருந்தாரு. சோ தூபே 5 போட்டேன். தூபே வந்து வேர்ல்டு கப்ல நம்பர் 5 தான் ஆடினாரு. கரெக்டா? சோ அக்ஷர் பட்டேல் ஃப்ளோட்டரா வச்சுக்கலாம் மேபி. இன்கேஸ் குயிக் விக்கெட் போனா அக்ஷர் பட்டேல் கொண்டு வந்துக்கலாம், இல்ல தூபே மாதிரி கொண்டு வந்துக்கலாம். அவர் நம்பர் 6 ஹர்திக் பாண்டியா ஐ திங்க் குட்னு சொல்லுவேன். 5 or 6 தான் ஹர்திக் பாண்டியா. 7 எல்லாம் ரொம்ப டவுன் தி ஆர்டர். அவர் பேட்டிங் எபிலிட்டியை நம்ம வேஸ்ட் பண்ற மாதிரி இருக்கு மர்சி. ஃபர்ஸ்ட் இந்த உங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் முதல்ல இது சொல்றதுக்கு முன்னாடி என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்க. ஃபர்ஸ்ட் இந்த யுஏஇ மேட்ச் ஒரே நிமிஷம் கட் பண்ணு. ஒரே நிமிஷம். அதாவது 8 நிமிஷம் தான் இருக்கு. கரெக்டா நீ பேசி முடிச்சுட்டு பாகிஸ்தானுக்குள்ள போயிட்டு முடிச்சிடலாம். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து இந்த சஞ்சு சாம்சனுடைய விஷயத்தை பத்தி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி பேசுறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, சஞ்சு சாம்சன் பிஃபோர் ஹிஸ் இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் ஹிஸ் கெரியர்ல அவர் வந்து டவுன் தி ஆர்டர்ல ஆடி இருக்காரு. ஒண்ணு. ரெண்டாவது, இப்ப என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீ சுப்மன் கில்ல வந்து நீ வந்து இந்தியா டீமுக்குள்ள கொண்டு வரணும், T20 டீம்ல. ஏன் அடுத்த ஃபியூச்சரிஸ்டிக் கேப்டனா நீ அவரை பாக்குற? ஓகே ஃபைன். ஏன்னா ஃபியூச்சர் டவுன் தி ஆர்டர் இந்தியாவை வந்து கேப்டன்சி ஃபிகர் அவராக இருக்க போறாரு. சோ அதுல வந்து எந்த விதமான மாற்று கருத்துக்களே கிடையாது. சோ நீ அவருக்கு எங்க பொசிஷன் பண்ணுவ?
அப்படின்னு வரும்போது சஞ்சு சாம்சனை ஃபர்ஸ்ட் ஏன் வந்து இவங்க வந்து ஃப்ரண்ட்ல ஆட வச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா பவர் பிளேல ஹிட் பண்ண போறாருங்கிற காரணத்துக்காக தான். சஞ்சு சாம்சன் இஸ் நாட் டிஃபென்சிவ் பிளேயர். ஐபிஎல்லையும் சரி இதுலயும் சரி இந்தியா டீமுக்கு அவர் வந்து T20 ஆட ஆரம்பிச்சதுக்கான ரீசனே அங்க போனா பர்ஃபார்ம் பண்ணணும், அடிச்சு துவம்சம் பண்றதுக்காக தான் அவர் அங்க ஓப்பனிங்ல ஆடுறாரு. அந்த பவர் பிளேல அந்த 6 ஓவர்ல மேக்ஸிமைஸ் பண்றதுக்காக தான் சஞ்சு சாம்சன் ரோல். சோ இவங்க இப்ப என்னவா அவங்க கால் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தா சஞ்சு சாம்சனுக்கு இந்த பினிஷர் ரோல், அதாவது இந்த ரொம்ப நேரம் டைம்ல எடுத்துக்க முடியாது, நீ போன பால்ல இருந்து அடிக்கணும், அதுதான் அவங்களுடைய ரோல். அதான் வந்து அவங்களுடைய பாயிண்ட். இப்ப ஹர்திக் பாண்டியா, சஞ்சு சாம்சன், அதுக்கடுத்து வர அக்ஷர் பட்டேல், இவங்க எல்லாத்தையுமே அந்த ரோல தான் யூஸ் பண்ண போறாங்க. இப்ப சிவம் டூபேக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டேன்னா, சிவம் டூபே டேக்ஸ் டைம். சிவம் டூபே எனக்கு தெரிஞ்சு இவங்க எடுத்திருக்கிறதுக்கான ப்ராபபிள் ரீசன் ஹீஸ் a வெரி குட் ஹிட்டர் ஆஃப் ஸ்பின்னர். ஸ்பின் ஹிட்டிங் எபிலிட்டி அவருக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிற காரணத்தினால அவர் நல்ல ஆம்ஸை வேஸ்ட் பண்ணுவாரு. இல்ல நீ எப்படியே ஏதாச்சும் ஒரு சொல்லதான் போற, பட் இருந்தாலும் சரியா அதன் காரணமாக தான் இவங்க சிவம் டூவை எடுத்திருக்காங்க. அண்ட் சஞ்சு சாம்சன் நம்ம டிராப் பண்றதுக்கு எந்த ரீசனுமே இல்ல சொன்னா. ஹி ஹஸ் பிளேட் a வெரி குட் இன்னிங்ஸ். ஓகே, ஜஸ்ட் பிகாஸ் அவருக்கு அந்த ஆர்டர் கிடைக்காது அப்படிங்கிற காரணத்துக்காக நம்ம அவரை டிராப் பண்ண முடியாது. இப்ப இவங்க சுப்மன் கில்ல வந்து ப்ராபபிள் ஃபியூச்சர் கேப்டன் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட் டீம்னு பிளான் பண்ணியாச்சு T20 ஃபார்மேட்லயும். சோ அப்ப வந்து கண்டிப்பா அவரை டிராப் பண்ண முடியாது. அவரோட வைஸ் கேப்டன் வேற, வைஸ் கேப்டன் தூக்கி நீ டீம் வச்சிருவியா, யாரை வச்சிருக்க முடியுமா? முடியாது. அப்படிங்கிறப்போ நீ கண்டிப்பா வந்து இந்த மாதிரியான பேலன்ஸ் ஷிப்ஸ் எல்லாம் இருக்கும்போது கண்டிப்பா அவங்க அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு பொட்டன்ஷியல் தான் போயிருக்காங்களே தவிர இவங்க யாரையுமே வந்து இப்ப ஹர்திக் பாண்டியா எல்லாம் வந்து நீ டிராப் பண்றதா யோசிக்கவே முடியாது இந்தியா டீம் எல்லாம். அவர்லாம் வராருன்னா 3 ஃபார்மேட்லயே அவரை வச்சு ஆட வைக்கிறதுக்கு தான் பிளான் பண்ணுவாங்க. நிச்சயமா அவரை டிராப் பண்றதுக்குலாம் ஐடியா பண்ணவே மாட்டாங்க இந்தியன் கிரிக்கெட் டீமை பொறுத்த வரைக்கும். அவரை வந்து எனக்கு தெரிஞ்ச அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா, ஃபர்ஸ்ட் மேட்ச் எக்ஸ்பென்சிவா போயிட்டாங்க மட்டும் கிடையாது, எதுக்கு இப்ப இவருக்கு நிறைய 2-3 ஓவர் கொடுத்து இவர் இப்போதைக்கு ஸ்டெயின் கொடுக்கணும், ப்ரெஷர் இல்லாம தலைமை கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தாலும் பாகிஸ்தான் மேட்ச் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. எனக்கு மற்றபடி ஹர்திக் பாண்டியாவை டிராப் பண்ணிடுவாங்கிற மாதிரி இதெல்லாம் கிடையாது. அண்ட் சஞ்சு டிசர்வ்ஸ் பிளேஸ், அதான் நான் நினைக்கிறேன். ஆடட்டும் தான் தோணுது. சரி, இப்ப நீ கை தூக்குனேன், சொல்லு இதை வச்சிருப்ப. நீ சொன்ன சிவம் துவே வந்து ஸ்லோ ஸ்டார்டரு அப்படி இதுக்காக வச்சிருக்காரு. ஸ்பின் ஹிட்டர் எஸ்பெஷலி அந்த வார்த்தை ஸ்பின் ஹிட்டர். நான் என்ன நினைக்கிறேன்னா ஆல்ரவுண்டர் ஹர்திக் பாண்டியா சிவம் துவே டீமே உள்ள வந்திருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஆமா ஆமா கரெக்ட், அது ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா வந்து பவுலர் இல்ல அவரு சிவம் டூபே கிட்ட இருக்கிற பெரிய அட்வான்டேஜ் ஸ்பீடு கிடையாது, ஆனா லென்த். அந்த லென்த்தை எப்படி அவரு போறாருன்றத வச்சுதான் அங்க இருக்கு. இப்ப துபாய் வந்து ஸ்லோ பிச்சு, அந்த பிச்சுக்கு சூப்பரா ஃபிட் ஆகும் சிவம் டூபேக்கு. அதான் பாயிண்ட். தலைவர் வந்து துபாய்க்கு ரொம்ப சூட் ஆவாப்ல. நான் ஒரு ஆட் பண்ணுவேன். லாஸ்ட் UAE மேட்ச் கூட நல்லா பண்ணாரு, 3 விக்கெட் எடுத்தாரு. அதான் சொல்றேன், நல்லா சூப்பரா லென்த்ல ஸ்ட்ரைக் பண்ணாரு. ஆக்சுவலி நல்லா வொர்க் அவுட் ஆகுது அவருக்கு. உண்மையா வந்து 120 தான் இருக்கு, ஆனா லைன் அண்ட் லென்த் நீ சொன்ன மாதிரி பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஆன் அண்ட் ஆஃப் தி ஆஃப் ஸ்டம்ப் மாதிரி கரெக்ட்டா போடுறாரு சிவம் துபே. பாப்போம், இதே வந்து பாகிஸ்தானுக்கு பண்ணா நம்மளுக்கு அட்வான்டேஜ். ஆக்சுவலி நம்மளுக்கு ஒரு அப்கமிங் ஆல்ரவுண்டர் மாதிரி நல்லா யூஸ் பண்ணலாம். பட் ஆனா என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஆனா கம்பிங் டு தி பாகிஸ்தான் சண்டே மேட்ச் கரெக்ட்டா, சோ அதுக்கு எப்படி இருக்கும்னு நினைக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் டீம் ஜெயிப்போமா? ஃபர்ஸ்ட் மதர் ஆஃப் ஆல் ரைவல்ரிஸ் இந்தியா பாகிஸ்தான், அதெல்லாம் வந்து அந்த மதர் ஆஃப் ஆல் ரைவல்ரிஸ் அப்படிங்கிறதே வந்து ஓவர் ரேட் ஆன மாதிரி ஆயிடுச்சு, ஓவர் சேச்சுரேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அந்த ரைவல்ரி அப்படிங்கிற அந்த கான்செப்டே. காரணம் என்னன்னா, அந்த ரைவல்ரியில ஒரு காலத்துல ஏன் ரொம்ப பீக்கா இருந்துச்சுன்னா 2 நேஷனுக்கு இருக்கக்கூடிய ஹிஸ்டரி ஒரு முக்கியமான காரணம் பிளே பண்ணுச்சு அப்படின்னாலுமே கூட அந்த டீம்ஸோட ஸ்ட்ரென்த், கோர் ஸ்ட்ரென்த் நடுங்கும். 2 டீமுமே சளைக்காம இருப்பாங்க. ஒரு காலத்துல எல்லாம் அந்த பீரியட்ல எல்லாம் பார்த்தோன்னா இந்தியா வந்து பேட்டிங் ஓரியன்டட் ஃபுல்லு, இவங்க ஃபாஸ்ட் பவுலிங் ஓரியன்டட். 2 டீம் பார்த்தா தெராஸ்ல வச்சா வந்து பாத்தீங்கன்னா எந்த டீம் ஜெயிக்கணும்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு மேட்சும் நெயில் பைட்டிங் ப்ரெஷரா இருக்கும். ஓகேவா? இப்ப ஜியோ பாலிடிக்ஸ் மட்டும்தான் இருக்கு, ப்ரெஷர் இருக்கா? அதாவது அந்த ஜியோ பாலிடிக்ஸை தாண்டி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் உண்மையாவே இந்த ரைவல்ரியில வந்து ஒரு 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 ஃபேக்டர் இருக்கா இந்த ஏஷியா கப் கிட்ட? கண்டிப்பா ரொம்ப ரொம்ப குறைவு தான் எனக்கு தெரிஞ்சு கேட்டீங்கன்னா. ஏன்னா பாகிஸ்தான் டீம்ல நிறைய ரீவேம்ப் நடந்திருக்கு, நிறைய சேஞ்சஸ் நடக்கு, நிறைய பேருக்கு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க எல்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்றாங்க பொறுத்துதான் இனி ஃபியூச்சர் வரக்கூடிய இந்தியா பாகிஸ்தான் மேட்சஸோடைய ஹைப் ஏறும். ஓப்பனா சொல்றேன், இந்த மேட்ச் பாகிஸ்தான் பர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அதாவது இந்தியாவுக்கு டஃப் கொடுத்தாங்கனாலே எழுதி வச்சுக்கலாம். அதுக்கடுத்து வரக்கூடிய இந்தியா பாகிஸ்தான் மேட்சஸ்க்கு செம ஹைப் இருக்கும். நான் சொல்றது புரியுதா? எனக்கு தெரிஞ்சு கேக் ஆஃப் வின் ஃபார் இந்தியா தான். இந்தியா வந்து இந்த மேட்சை தோக்கணும், இந்தியாவே அவங்க எதுல லூஸ் பண்ணாத உண்டே தவிர எனக்கு தெரிஞ்சு பாகிஸ்தானா வந்து இது கிராப் பண்றதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப குறைவு தான். இவ்வளவு வந்து கான்பிடண்டா இந்த சீக்கா சொல்ற மாதிரி இவ்வளவு கான்பிடண்டா வந்து தரலியா சொல்லணும் அப்படின்னு அவசியம் இல்லை. பட் எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் தோணுது சொன்னா. ஏன்னா வந்து இந்த டீம் வந்து பாகிஸ்தான் ஹேஸ் வெரி குட் டீம், அது டவுட் இல்லை. பட் தே ஆர் லேக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு இல்ல. அவங்களுக்கு அது வந்து மேபி துபாய்ங்கிறது அவங்களுக்கு ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு ஸ்டேடியமா இருக்கலாம், அது வேணா அவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் டு தே காரணம். ஆனா இந்தியாவுக்கு அது பழக்கப்பட்ட ஸ்டேடியம் தானே. இந்தியா வந்து ஃபுல்லா என்ன சொல்றது, அங்கேயே குடியிருந்து தங்கி
இந்தியாவை தவிர ஒரு ஸ்டேடியம்ல இந்தியா வந்து ரொம்ப பழக்கப்பட்ட ஸ்டேடியம் துபாய் ஸ்டேடியம் தான். தலைவனுக்கு அவ்வளவு செட்டில் ஆயிட்டாங்க ஸ்டேடியம்லயே. எனக்கு தெரியும் துபாய் ஸ்டேடியம்ல எங்க இன்னும் எங்க அவுட் எந்த பிச்சு எப்படி ஆக்ட் ஆகுது மேற்கொண்டு இந்தியா டீமுக்கு தெரியும். அந்த அளவுக்கு ரொம்ப ஃபெமிலியாரிட்டி ஆயிடுச்சு அவங்களுக்கு அந்த அந்த பிச்சும் அந்த கண்டிஷன்ஸும். சோ எனக்கு தெரிஞ்சு இப்ப துபாய் வந்து எனக்கு தெரிஞ்சு பாகிஸ்தான் ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லவே முடியாது. ஏன்னா இந்த 2021 வேர்ல்ட் கப் இஃப் ஐம் நாட் ராங், அந்த வேர்ல்ட் கப் வந்து துபாய் நடக்கும், T20 வேர்ல்ட் கப். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம தோப்போம் பாகிஸ்தான் கிட்ட, கரெக்டா? T20 மேட்ச். அப்போ வந்து நமக்கு துபாய் வந்து ஏதோ அப்போ வந்து துபாய் பாகிஸ்தானுக்கு ஃபேவரபிளான கிரவுண்ட், நமக்கு ஒண்ணுமே தெரியாது. துபாய் ஆடி இருக்கோம் போயிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர நம்ம அவ்வளவு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தெரியாது. இந்த IPL அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்ததுல இருந்து தான் என்ன ஆயிடுச்சுன்னா துபாய் ரொம்ப பழக்கப்பட்ட ஸ்டேடியம் போச்சு. நமக்கு அங்க பிச்சு இப்ப தெரிய ஆரம்பிச்சிருச்சு, எந்த பிச்சு எதுக்கு போகும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வந்து நாலேஜ் கெயின் பண்ணிட்டோம் அந்த கிரவுண்ட்ல. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு உண்மை 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 துபாயே குடியிருந்து தேங்கி போல இருக்கு பாதி பேர், அப்படிதான் இருக்கு. அதாவது சாம்பியன்ஸ் டிராஃபி தொடர்ந்து நம்ம நிறைய ஆடி இருக்கோம். அப்படிங்கிறப்போ துபாய் வந்து நல்ல ஒரு ஸ்டேடியமா தான் பார்க்கப்படுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது கேக் வாக்கிங் ஃபார் இந்தியா தான். இது வந்து ஒரு ரைவல்ரியில வந்து ஒரு பூகம்பம் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தெரியல. ஆனா we can never underestimate பாகிஸ்தான் டூ. ஏன்னா வந்து இந்த ரைவல்ரிக்குன்னு இருக்கக்கூடிய அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு பிஞ்ச் ஆஃப் அந்த ஒரு அக்ரஷன் இருக்கும் கண்டிப்பா. ஓகே, அந்த அக்ரஷன் ஏன்னா எங்கேயாச்சும் புல் பண்ணி பாகிஸ்தான் ஏதாச்சும் ஒரு புல் அவுட் மிராக்கிள் பண்ணணும்னு ட்ரை பண்ணி ஏதாச்சும் பண்ண ஒழிய ஒண்ணு பாகிஸ்தான் எக்ஸ்ட்ராடனரி பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும். அதாவது அவங்களுடைய அத்தனை யங்ஸ்டர்ஸ்மே அன்னைக்கு டேல ஸ்டெப் இன் பண்ணணும். இல்ல இந்தியா வந்து ரொம்ப லூசன்ஸ்ல ஓடணும், அவங்க சைடு யாருமே பெர்ஃபார்ம் பண்ணலங்கிற மாதிரி போகணும். புரியுதா? அப்படி போனாதான் இந்த மேட்ச் வந்து எப்படி வேணா திரும்ப வாய்ப்பு இருக்கு. அதர்வைஸ் திஸ் இஸ் கோயிங் டு பி கேக் வாக் ஃபார் இந்தியா தான் எனக்கு தெரிஞ்சு. சோ மர்ஃபி, நீ ஏதோ சொல்ற கேக் வாக் வின் ஃபார் இந்தியான்னு சொல்ற, எனக்கு ஏதோ சர்ப்ரைஸ் பண்ணுவாங்களோ பாகிஸ்தான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஏதோ தோணுது மர்ஃபி எனக்கு. ஏன்னா பிகாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, நீ சொன்னது ஒத்துக்கிறேன், டீம்ல பெருசா எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இல்ல. பட் ஆனா இது இளம் கன்று பயம் அறியாதுன்னு சொல்லுவாங்கல்ல, எப்படியோ அந்த மாதிரி பாகிஸ்தான். ஏன்னா நான் பிளேயிங் 11 பார்த்தேன். ஓகே, நான் பிளேயிங் ஸ்குவாட வச்சு நாம கூட ரிவ்யூ பண்ணிருந்தேன் கரெக்டா, ஸ்குவாட வச்சு கரெக்டா. சோ அதுல வச்சு நான் பார்க்கும் போது கொஞ்சம் டீசெண்டா இருக்கு மாதிரி, ரொம்ப எல்லாம் மொக்க பிளேயிங் 11ங்கிற மாதிரி இல்ல. நல்ல ஓரளவு டீசென்ட் பவுலிங், டீசென்ட் பேட்டிங், டீசென்ட் பினிஷிங் இருக்காங்க. அந்த டே மட்டும் அவங்களுக்கு அமைஞ்சிச்சுன்னா பாகிஸ்தான் வில் வின் அந்த மாதிரி தான் இருக்கு. ஓகே, சோ நீ என்ன நினைக்கிற? உங்களோட பிளேயிங் 11 என்ன இருக்கும்னு நினைக்கிற நீ? தெலுங்குல ஒரு பழமொழி இருக்கு, பேரு பெத்த பேரு ஆனா தாகத்துக்கு நீல் ஏது அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு சொல்லுவாங்க. அது மாதிரி எல்லாம் சொல்லி போட்டு பிளேயிங் 11 மட்டும் என்கிட்ட சொல்ற சொல்லு, பிளேயிங் 11 சொல்லு, கேள்வி மட்டும் தான் கேட்பான், பதில் சொல்ல மாட்டாரு இவர் வந்து சார் வந்து கேள்வியை கேட்டு அப்புறம் மர்ஃபி என்ன நினைக்கிற, அப்புறம் கூன் நீ என்ன நினைக்கிற, என்ன கொஸ்டினரி நடத்திட்டு இருக்கா, சொல்றா பிளேயிங் 11 நீ சொல்லு. ஓகே சரி, நான் சொன்ன கொஞ்சம் டஃபா இருக்கும், நானே சொல்றேன் பிளேயிங் 11 ஃபர்ஸ்ட். நான் இந்த பாகிஸ்தான் இதுதான் போகும் எனக்கு தோணுது. சரியா, ஃபர்ஸ்ட் வந்து ஃபரான், சைபுசுல்லா ஃபரான். ஓகே, ஏன்னா ரீசெண்டா ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், UAE ஒரு T20 ஆடினாங்க பத்தி, அதுல வந்து மயூப். ஓகே, அந்த நம்பர் 3 தான் ஃபக்கர் ஜமான். டாப் 3 சாலிட் டாப் 3 தலைவன். ஏன் தலைவன் ஜமானே, அவர் இல்லாம நீங்க டீம் எடுப்பீங்களடா. ஆமா, சோ டாப் 3 நல்ல டீம், நல்ல பிளேயர்ஸ் மர்ஃபி. ஏன்னா நம்ம பிரிவியூல கூட சொல்லுவோம் சைம் ஐப் வந்து நெக்ஸ்ட் சைதான் வரும் கூட சொல்லுவோம், அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்க பிளேயரு. ஃபரான் நல்ல ப்ராமிஸ் பண்ணிக்கிறாரு. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் என்ன பிரச்சனை இருந்துச்சுன்னா சாபுத்ரி மாதிரி இருந்துச்சு, அது பாபர் அவுட் ஆனா ரிஸ்வான் அவுட் வந்து அவுட் போயிருவாரு, பவர் பிளேயர் 2-3 விக்கெட் விழுது. லாஸ்ட் சீரீஸ்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்கு ஓப்பனிங் பேர். சோ அது கொஞ்சம் நல்லா இருக்கு. நம்பர் 3 ஃபக்கர் ஜமான் தெரியும், பட்டா பாகியம் படா இல்ல கேம் பிளேயர் தான். அடிச்சா அடி, ஏதோ சொல்லுவாங்க டைலாக், அடிச்சா அடி இடிச்ச இடியா, அந்த மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஃபக்கர் ஜமான். அதுக்கப்புறம் நம்பர் 4ல வந்து முகமது ஹாரிஸ், அவர்தான் விக்கெட் கீப்பர் எனக்கு. நம்பர் 5ல வந்து சல்மான் அலி ஆகா கேப்டன் வந்துருவாரு. நம்பர் 6ல வந்து ஹசன் நவாஸ் ஃபினிஷர். நான் பார்த்த ஒரு கேம் கொஞ்சம் ரீட் பண்ண, ஓகே எப்படி பெர்ஃபார்ம் பண்ண, கொஞ்சம் நல்லா டீசென்ட்டாவே இருக்கு மர்ஃபி. ஆக்சுவலி நம்பர் 6ல இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து சைன் அஃப்ரிடி வர சான்ஸ் இருக்கு. ஓகே, இல்ல லெஃப்ட் ஆர்மர் அவரு. ஓகே, ஆமா எக்ஸாக்ட்லி அதேதான். சோ இல்லைன்னா என்ன பண்ணலாம்னா, ஓகே இந்தியா மாதிரி நம்பர் 8ல எனக்கு பேட்டிங் வேணும், கொஞ்சம் டெப்த் எனக்கு வேணும்னாங்கன்னா முகமது நவாஸ் இருக்காரு, அவரு ஆட் பண்ண சான்ஸ் இருக்கு. சரியா, அவங்க வர அவரு ஒரு சான்ஸ் இருக்கு. சோ
ஸோ நம்பர் 7ல முகமது நவாஸ் இருப்பாரு, நம்பர் 8ல அஃப்ரிடி வருவாரு. ஓகே, நம்ம அஃப்ரிடி கொஞ்சம் பேட்டிங் இம்ப்ரூவ் பண்ணிருக்காரு டைம்ஸ்ல, ஸோ அவர் வருவார். அதுக்கப்புறம் வந்து ஹாரிஸ் ராஃப், வாரி வள்ளல் அப்படிங்கிற மாதிரி நமக்கு எந்த T20 ஆமா எந்த T20 வச்சா நமக்கு தான் 40 வருது. மினிமம் ஆடி கொடுத்துறாரு. ஆமா அந்த மாதிரி. அது வந்து கடைசியில வந்து ஸ்பின்னர், ஓகே 2 ஃபாஸ்ட் பவுலர் போதும். இப்போ வந்து ஸ்பின்னர் போனா அப்ரார் அகமது, சுஃபியான் முகீம், அவங்க 2 பேர் தான் மோஸ்ட்லி இதான் 11. ஏன்னா துபாயில வேற ஆடுறாங்க, சோ ஸ்பின் எடுக்கும். சோ இதுதான் என்னோட பிளேயிங் 11 இருக்கும். 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஆடுவாங்க பாகிஸ்தான் நினைக்கிறேன் கூனன் மர்சி. 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஆட போறாங்கன்ற. ஓகே ஓகே, தட்ஸ் an interesting call. ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு இந்த பிளேயிங் லெவல்ல பெரிய சேஞ்சஸ் இருக்கிற மாதிரிலாம் எனக்கு தெரிஞ்சு தெரியலப்பா. ஆக்சுவலி frankly ஸ்பீக்கிங் நல்ல பிளேயிங் லெவல். ஆக்சுவலா இந்த டீம் தான் எனக்கு தெரிஞ்ச அவங்க வந்து ரீப்ளேஸ் பண்ணுவோம், இதுல இந்த டீம் தான் ஆடுவாங்க அப்படிங்கறத எனக்குமே எக்ஸாக்டா தோணுது. அதே மாதிரி இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொல்ற பாகிஸ்தான் டீம்ல அவங்கள நான் வந்து கேக் ஒர்க் ஃபார் இந்தியான்னு சொல்லும் போது தெளிவா சொன்னேன், பாகிஸ்தான் பர்ஃபார்ம் பண்ணக்கூடாத டீம் எல்லாம் கிடையாது, அவங்க பர்ஃபார்ம் பண்ண டீம் தான். அவங்க அதான் சொன்னேன், அவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா இனி வரக்கூடிய இந்த ரைவல்ரி வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸப்பா சூடு பிடிக்கும்னு சொல்ல வரேன். அதை டஃப் கொடுத்தா ரொம்ப உப்பு சப்பு இல்லாம போயிடாது. ரொம்ப வருஷமா கடந்த ஒரு 2-3 வருஷமா உப்பு சப்பு இல்லாம போயிட்டு இருக்குது ரைவல்ரியே. அந்த ரைவல்ரி திரும்ப பூஸ்ட் வரணும், அந்த 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 ஒரு பழைய அந்த ஃபார்முக்கு வரணும். அப்போதான் அந்த இந்தியா பாகிஸ்தான் சொன்னாலே வந்து அந்த ஒரு ரைவல்ரி ப்ரெஷர் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து சீரியஸ் ஆடுறது கிடையாது பாகிஸ்தான் கூட. நமக்கு இந்த மாதிரியான மெயின் ஈவெண்ட்ஸ்ல மட்டும் பாகிஸ்தான் கூட நம்ம வந்து ஃபிக்ஸ் எடுத்துருக்கோமே தவிர மத்தபடி எந்த இடத்துலயுமே பாகிஸ்தான் கூட ஆடுறது இல்லை. அதனாலேயே இந்த கேமுக்கு ஹெவியான ஹைப் இருக்கு. அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி வந்தாலுமே எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். சோ நீயும் சொல்லு, உன் பிளேயிங் லெவன் இதேவா இல்ல ஏதாச்சும் மாற்றங்கள் கொண்டு வரியா, ஏதாச்சும் 2-3 சேஞ்சஸ் போறியா? பிளேயிங் லெவன் வந்து சூனா சொன்னது அதே சிமிலர் பிளேயிங் லெவன் தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஏன்னா இந்த பர்டிகுலர் கண்டிஷனுக்கு இந்த பிளேயிங் லெவன் தான் ஆப்டா இருக்கும்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி. அண்ட் இது ப்ரெடிக்ஷன் பார்க்கும்போது மோஸ்ட்லி ஃபேவரபிள் சைடு வந்து இந்தியன் சைடு தான். பட் ஆனால் இந்த இவங்கள வந்து நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது எப்படி. இந்த பியூர் யங்ஸ்டர்ஸாக இருக்காங்க, ஸோ எப்படி ஆடுவாங்கன்னு தெரியல. ப்ராபப்ளி இவங்களும் சான்ஸ் இருக்கு, ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நல்ல ஒரு இந்த டீம் எடுத்திருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஒரு ஐடியா வச்சிருப்பாங்க மைண்ட்ல, இவங்க நல்லா ஆடி இருக்காங்க. ஸோ பிஎஸ்எல் எல்லாமே அவங்க துபாயில தான் அவங்களோட மெயின் இதே ஆடி இருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இந்த பர்டிகுலர் கிரவுண்டா இருந்தாலும் பர்டிகுலர் இதுலயும் நிறைய ஒர்க் பண்ணிப்பாங்க. ஸோ கண்டிப்பா ஒரு இது இருக்கும். இந்தியா வந்து இது வந்து கண்டிப்பா எடுத்து பார்த்துக்கணும். ஓவர் கான்ஃபிடென்ஸா இல்லாம அவங்களையும் கொஞ்சம் பார்த்து ஆடினா தான் கண்டிப்பா இந்த மேட்ச் ஜெயிக்க முடியும் இந்தியா சைடு மோஸ்ட் ப்ராபப்ளி. ஸோ ஓகே சூப்பர். சோ வந்து நல்லபடியா இந்த இது முடிச்சிட்டோம். சோ ரொம்ப கேப்புக்கு அப்புறமா வந்திருக்கோம். சோ உங்களுக்கு எங்க சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இனிமேல் இந்த மாதிரி சின்ன சின்ன கேப் பெரிய கேப் எல்லாம் வராது. ஏன்னா தொடர்ந்து வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கு. நாங்க ப்ராமிஸ் பண்ண மாதிரி இன்னும் பாத்தீங்கன்னா பல எக்ஸைட்டிங்கான கிரிக்கெட்டிங் வந்துகிட்டே இருக்கு. சோ அதெல்லாம் நீங்க பாக்கணும்னா எங்க எம்எஸ்டி கிரிக்கெட் அப்படிங்கிற எங்க யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்ல எங்க பேஜ் இருக்கு, அதையும் போய் ஃபாலோ பண்ணி அதுக்கு உங்க சப்போர்ட்டை கொடுங்க. சோ சியர்ஸ் கைஸ், தேங்க்யூ சோ மச், பாய் அண்ட் குட் நைட்.